ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 20 ரூபா இருந்தால் போதும் இதே மாதிரியான போர்ட்ரேட் டிராயிங் வரையலாம். எப்படி ப்ரோ 20 ரூபா வச்சு போர்ட்ரேட் டிராயிங் வரைகிறது அப்படி தானே கேட்குறீங்க? ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனால் எதுவும் வரமாட்டேன். வச்சு வரைய முடியாது. 20 ரூபாயை டிராயிங் மெட்டீரியல்லாம் மாற்றிப்போம். 20 ரூபாயில் வாங்கின மெட்டீரியல்ஸ் பென்சில் 5 ரூபா. நான் 5 ரூபாய்க்கு டிப் பென்சில் தருவாங்களா தான் பார்க்குறீங்க? இல்லை, நார்மலான பென்சில் யூஸ் பண்ணலாம். நான் டிப் பென்சில் எடுத்துப்பேன். இரேசர் 3 ரூபா, ஷார்ப்னர் 3 ரூபா, ஸ்கேல் 5 ரூபா, பாக்கி 4 ரூபா இருக்கும். அதில் A4 ஷீட் வாங்கிங்க. இந்த 5 பொருளும் இருந்தாலே போதும், ஒரு பேசிக்கான சிம்பிளான போர்ட்ரேட் டிராயிங் வரையலாம். பேசிக்காக எப்படி வரைகிறது? அதுக்கு ஃபஸ்ட்டு ஹேண்ட் கண்ட்ரோல் முக்கியம். ஹேண்ட் கண்ட்ரோல்னால் என்ன? ஹேண்ட் கண்ட்ரோல் 3 டைப் வரும். ஃபர்ஸ்ட் எல்போ கண்ட்ரோல், செகண்ட் ரிஸ்ட் கண்ட்ரோல், தேர்டு ஒன் ஃபிங்கர் கண்ட்ரோல். எல்போ கண்ட்ரோலுங்கிறது பேப்பரில் ரிஸ்ட்டு படாமையே ட்ரா பண்ணுறது தான் எல்போ கண்ட்ரோல். நான் வரைய மாதிரியே ரிஸ்ட்டு படாமல் கோடு போட்டு பாருங்கள். இந்த எல்போ கண்ட்ரோல் மோஸ்ட்லி பெயிண்டிங் பண்ணுறாங்களே அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன் ஆனது. செகண்ட் ஒன் ரிஸ்ட்டு கண்ட்ரோல். ரிஸ்ட்டை மட்டும் கீழே வச்சு ட்ரா பண்ணி பாருங்கள். நான் பண்ணுற மாதிரியே லைன் போட்டு பாருங்கள். இது ரிஸ்ட்டு கண்ட்ரோல். இதான் மோஸ்ட்லி இம்பார்ட்டண்டான கண்ட்ரோல். ஒரு டிராயிங் வரையணும்னா ரிஸ்ட்டு கண்ட்ரோல் இல்லாமல் வரையவே முடியாது. இதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும். நீங்கள் சும்மா இருக்கும் போது இந்த ரிஸ்ட்டு கண்ட்ரோலை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தென் ஃபிங்கர் கண்ட்ரோல். பென்சில் போர்ட்ரேட்டுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கண்ட்ரோல்னால் இந்த ஃபிங்கர் கண்ட்ரோல் தான். இதே மாதிரியே லைன் போட்டு பழகுனீங்கன்னா ஈஸியாக கண்ட்ரோல் வந்துடும். இந்த லைனை எப்படி வரைகிறது, எப்படி வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேணா செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஹேண்ட் கண்ட்ரோல் பண்ணி ஒரு டிராயிங் வரைஞ்சாச்சு. இது எப்படி ஷேடிங் பண்ணுறது? சரி வாங்க அதை தான் பார்க்க. ஒரு டிராயிங்க்கு 3D இல்யூஷனை கொண்டு வரதுக்கு ஷேடிங் தான் முக்கியம். அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? பேசிக்காக ஷேடிங்கிறது கண்டினியூஸ் லைன் போட்டாலே பேசிக் ஷேடிங் கற்றுக்கலாம். சரி, அந்த பேசிக்காக நான் போடுற மாதிரியே கண்டினியூஸாக லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸியாக ஷேடிங் கொண்டு வரலாம். இல்லைனா ஒரு பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே ஷேடிங் பண்ணி பாருங்கள். அந்த பாக்ஸ்லேருந்து அவுட் சைடு லைன் வரக்கூடாது. தென் டார்க் டு லைட் ஷேட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், ஒரு பேசிக்கான போர்ட்ரேட் டிராயிங் வரையலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆப்ஜெக்ட் லைட்டிங் அண்டு ஷேடிங் டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.